நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய தேவ செய்தி என்னன்னா, நான் இன்னும் தலைப்பு வைக்கல. ஏனென்றால் இது கலாத்தியர் 2:20 தொடர்ச்சி. கலாத்தியர் 2:20 தொடர்ச்சியாக இருக்கிறது. கலாத்தியர் 2:20 நாம் பார்க்கிற பிரகாரம் நாம் கர்த்தரை போல உருமாறுவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ரோமர் 8:29 அடிப்படையிலே இந்த காரியம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பைபிள் ஸ்டடியில இப்ப நான் கிறிஸ்துவ போல உருமாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய சுபாவம், கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகள் எனக்குள்ளாக வர வேண்டும். ஆமென். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் அப்படி என்றால், முதலாக தேவன் மனிதனை எப்படி மனிதனாக இருக்க வேண்டும் என்று கடவுள் படைத்தார். மனிதனை மனிதனாகவே இருக்க வேண்டும் என்று கடவுள் படைத்தார். ஆனால் அவன் தன்னுடைய மனித சுபாவத்தை இழந்து போனான். ஆமென். யானையை கர்த்தர் யானையாகவே படைத்தார். அது இன்னும் யானையாகவே இருக்கிறது. எலும்பு தோலுமா மாறி அது ஒரு கழுதை போல மாறிட்டா? இல்லை. யானையை பார்த்து நம்ம யானை தான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கழுதையை பார்த்து நாம் கழுதை தான் சொல்லுவோம். கழுதை மாறிட்டா? இல்லை. புலியை பார்த்து புலிதான் சொல்லுவோம். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. சரியா? கரடியை பார்த்து கரடி தான் சொல்லுவோம். ஜூக்கு போறோம், கரடி இருக்குது, எருமைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா மனிதனுக்கு மாத்திரம் அவனுடைய பேரெல்லாம் மறந்து போய் இவன் எருமை மாதிரி இருக்கிறான். குரங்கு மனுஷனுக்கு பேர். ஏன் இந்த நிலைமை அப்படி என்றால், சரி, ஏனென்றால் கடவுள் மனிதனை எப்படி படைத்தாரோ அந்த இயல்பை அவன் இழந்து போனான். எப்படி மனிதனுடைய இயல்பு, தன்னுடைய சுபாவம் மாறினது அப்படி என்றால், பாவத்தை பிசாசு மனிதனுக்கு அறிமுகப்படுத்தினான். பாவத்தை பிசாசு ஆதாமுக்கு மனிதனுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இவனுக்கு அதை ரொம்ப பிடிச்சு போச்சு. பிடித்து போனதுனால இவன் தேவனை விட்டு பாவத்தை பற்றி கொண்டான். தேவ சாயலை இழந்து போனான். தேவ சாயலை மாத்திரம் அவன் இழந்து போல, மனிதனுடைய சாயலையும் அவன் இழந்து பிசாசனுடைய சாயலை தரித்து கொண்டான். அல்லேலூயா. இப்போ கடவுள் உலகத்தை படைத்தார். கடவுள் படைத்தது ஒன்றும் அசுத்தம் அல்ல, சுத்தம், பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்போ மண்ணிலே எடுத்து கடவுள் மனிதனை படைத்தார். மண்ணு பரிசுத்தம். ஏன்னா கடவுள் படைத்தது, தேவன் படைத்தது பரிசுத்தம். ஆனால் மண்ணிலிருந்து உருவத்தை செய்து மனிதனாக அவனுடைய நாசிலே ஆண்டவர் தன்னுடைய ஜீவ காற்றை ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மானான், பரிசுத்தமானான். அப்படி என்றால் மனித படைப்பு பரிசுத்தம். மனிதன படைப்பு என்ன? பரிசுத்தம். ஆனால் பாவம், அசுத்தம், நாற்றம் மனிதனுக்குள்ளாக நுழையும் பொழுது அவன் பரிசுத்த ஸ்தானத்தை இழந்து போனான். அவன் கர்த்தர் பரிசுத்தமாய் படைத்த மனிதன் பரிசுத்த குலைச்சலாகி தேவனுடைய சாயலை மாத்திரமல்ல தன்னுடைய சாயலை இழந்து போனான். இழந்து போனதை ரட்சிக்கவும், இழந்து போனதை தேடுவதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவாதி யாரு படைத்தாரோ, இந்த மனுஷனை யாரு படைச்சாரோ அவரை பூமிக்கு அவனை மீட்டு கொள்வதற்கு மறுபடியும் வருகிறார். அல்லேலூயா. மனிதனுடைய பாவம்,
எந்த பாவம் தன்னுடைய சாயலை இழக்க பண்ணினதோ, எந்த பாவம் தேவனுடைய சாயலை அவனிடமிருந்து பிரித்து போட்டதோ, எந்த பாவம் அவனை மரணத்துக்குள்ளாக தள்ளினதோ, அந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு இயேசு மனிதனாக இறங்கி வந்தார். இயேசு வந்து நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் நியமிக்கப்பட்ட பாவத்தின் சம்பளம் மரணத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். முடிஞ்சிச்சு. 2000 வருஷமாச்சு, முடிஞ்சிருச்சு. இனி நமக்காக அவர் இறங்க தேவையில்லை, அவர் செய்து முடித்தார். இப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா இந்த வாழ்க்கை இந்த பூமியோட முடிகிறது அல்ல, நமக்கு என்றென்றைக்கு வாழுக ஒரு இடம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். மனிதனுடைய சரீரம் கீழே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதனுடைய சரீரம் கீழே விழுகுதுன்னா அவன் ஆத்மா பரலோகத்திலே எழும்புகிறது. ஹல்லேலூயா. ஆக இழந்து போன தேவனுடைய சாயலை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய சாயல் வரும்படி இந்த வேதம் நம்மளை உருமாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உருமாற்றத்திலே தேவனுடைய சாயலிலே ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு முடிந்த வெள்ளிக்கிழமை நாம் தியானித்தோம். விசுவாசம். இந்த விசுவாசம் இயேசுவிடம் இருந்ததா? நிச்சயமாய் இருந்தது. அதே விசுவாசம் நமக்கும் இருக்க வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. ஆக அந்த விசுவாசத்தை குறித்து இன்றைய நாள்ல சற்று விரிவாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 14 - 26 முடிய. யாக்கோபு, ஜேம்ஸ் chapter 2 verse 14 till 26. யாக்கோபு 2வது அதிகாரம் 14 - 26 முடிய. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாததால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் உன் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நீங்க மற்ற வசனங்களை வீட்டில் வாசிங்க, நான் 20ஓடு கூட தொடருகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு 2வது அதிகாரம் 17 மற்றும் 19வது வசனம், மன்னிக்கவும் 17 மற்றும் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் என்ன? செத்து போகுமா? விசுவாசத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னது? விசுவாசம் செத்து போகும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி செத்து போகும்? அது வேற. நம்ம அங்க போல இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில வசனம் என்ன சொல்லுகிறது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதா? அப்போ அதாவது இங்கிலீஷ்ல ஆக்ஷன் போட்டிருக்குது, கிரியை ஒர்க்ஸ் போட்டிருக்கா? ஓகே, ஒர்க்ஸ். அதாவது விசுவாசம், நான் ஒரு விசுவாசி, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படி என்றால் என்னிடம் கிரியை இருக்கும். கிரியை என்னது? நான் செய்கிற காரியங்கள்.
டீட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஒர்க்ஸ் அப்படின்னு மற்ற டிரான்ஸ்லேஷன்ல வேற வேற மாதிரி எழுதியிருக்கு. என்னது? நான் என்னுடைய வேலை, நான் நடந்து கொள்கிற விதம், நான் செய்கிற காரியங்கள், இதெல்லாம் என்ன இருக்குமா? விசுவாசத்தின் ஜாடை அதுல இருக்குமா? அப்ப என்ன? விசுவாசிகளுடைய செயல்களும் விசுவாசம் இல்லாதவர்களுடைய செயலும் மாறுபட்டு இருக்கும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில அவர்கள் செய்கிற செயல்களும் விசுவாசம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில செய்கிற செயல்களும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது, வேறுபட்டு இருக்கும். அல்லேலூயா. அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். ஆமென். இப்ப இதனால சேஷா மகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆமென். விசுவாசத்தை பெற்றோர்கள் புதுப்பித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. நாமும் சபையினராக கூட இதை பார்க்கும் பொழுது நாமும் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்கிறோம். விசுவாசத்தை நமக்குள்ளாக தொடக்கிறவர் கர்த்தர். ஆமென். சரி, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். விசுவாசம் நமக்குள்ளாக வரும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறார். அதாவது கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர், அவரும் தேவன் நமக்குள்ளாக வருகிறார். இப்போ தேவன் நமக்குள்ளாக வந்துட்டார். வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தணுமா அல்லது நம்ம பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தணுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவர். Holy Spirit is subject to the believer. அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியாருக்கு நம்ம ஆலோசனை கொடுப்பது அல்ல, பரிசுத்த ஆவியான அவர் ஆலோசனை நம்மை நடத்துவார். மேட்டர் என்னன்னா, அவருடைய ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா இல்லையா? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? குறுக்கிட மாட்டார். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம், இனி நம்முடைய ஆலோசனையில அவருடைய ஆலோசனை. ஆமென். அப்படிதான். அப்ப நம்முடைய கிரிகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த நம்ம இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய செயல்கள், விசுவாசத்தின் கிரியைகள் அவருடைய சித்தத்தின்படி இருக்கும். அதனாலதான் சொன்னேன், விசுவாசிகளுடைய செயல்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுடைய செயலும் மாறுபட்டது. ஏனென்றால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்திற்கு கிரியை இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தின் கிரியை தானாக நமக்குள்ளாக எழும்ப ஆரம்பிக்குமா அல்லது நம்ம தேடி இது விசுவாசத்தின் கிரியை, இதை செஞ்சா கர்த்தரை பிரியப்படுத்த முடியும், அது செய்யலாமா இதை செய்யலாம் என்று நம்ம பிரயாசத்தை போடுவோமா? கேள்வி புரியுது தானே? நாமே செய்வோமா அல்லது தானாகவே வருமா? அதாவது சிம்பிளான கேள்விதான், பதிலும் சிம்பிளானதுதான். ஆனா இது ஆவிக்குரிய காரியத்துல நம்ம இணைக்கும் பொழுது இது நமக்கு சற்று என்னவா இருக்கும், விளங்கி கொள்ள கஷ்டமா இருக்கும். உங்களை போல ஐம் நாட் அ பிரைட் ஸ்டூடெண்ட். நான் ரொம்ப புத்திசாலி அல்ல. எனக்கு எக்ஸாம்பிள் சொன்னாதான் எனக்கு இந்த டியூப் லைட் வேலை செய்யும். முன்ன ஏன் டியூப் லைட் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ அந்த எக்ஸாம்பிள் வேலை செய்யாது. இப்போ எல்லாம் எல்இடி தட்டணுன்னே வந்துடுது. முன்ன அடிக்க வந்துருமா வந்துருச்சு. அவ்வளோ லேட்டாக புரியுது உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். அதனால எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் வழியா சொன்னாதான் புரியும். சில பேர் சில காரியங்களை சொல்லும் போது எனக்கு புரியல, ஏதாச்சும் உதாரணத்தை சொல்லுங்கன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன்.
அப்போ நானும் ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன். ஆகையினாலே என்னோட கூட சற்று தயவாய் இணங்கி வரும்படி சொல்லிக்கிறேன். இப்ப இங்க ஒரு கிளாக் இருக்குது, வால் கிளாக் இருக்குது, சரியா? அதுல பேட்டரி போட்ட கையோட அது என்ன செஞ்சிடும்? என்ன செய்யும்? தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். பேட்டரி போட்டுட்டோம். ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம போய் முள்ள திருப்பணுமா? திருப்ப தேவையில்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதுதான் அதோட வேலை, அதோட அழைப்பே அதுதான். அதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. அதோட முள்ளு சுத்த ஆரம்பிக்கும், வினாடி போகும், நிமிஷம் போகும், மணி 1 மணி 2 மணின்னு காலம் அப்படியே போகும். நம்முடைய வாழ்க்கையும் இந்த கடிகாரத்தினுடைய வழிநடத்தல்ல நம்ம கடிகாரத்தோட கூட பயணம் செய்வோம். அப்படிதானே? மணி எத்தனை, டைம் எத்தனைங்க? 5:30 மணி. ஓகே, ஆராதனை ஆரம்பிங்க. எத்தனை மணிக்கு சாப்பாடு? லஞ்ச் டைமா? ஓகே, சாப்பிட போங்க. எத்தனை மணிக்கு படுக்கணும், எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும், இதெல்லாம் கடிகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசம் கர்த்தர் நமக்குள்ளாக தொடக்கின உடனே அது தானாய் என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். நம்ம சொந்த பிரயாசத்துல செய்ய முடியாது. சரியான ஒழுங்குல அது போய்கொண்டே இருக்கும். இது என்னது? இந்த காலமானது நம்மை வழி நடத்தும். நம்முடைய சொந்த கற்பனை, சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம பிரயாணிக்க மாட்டோம். பசிக்குது, மணி 12 ஆயிருக்குமா, சரி நான் போய் சாப்பிட்றேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கம்பெனியில, ஆஃபீஸில், 12லேருந்து 1 மதிய உணவு நேரம். ஒரு 10:30க்கெல்லாம் பசி எடுத்துக்கிச்சு. எனக்கு பசி வந்துடுச்ச, டைமை பார்க்கல, கடிகாரம் இருக்குது அதை பார்க்கல, பசி வந்துட்டு அப்புறம் மணி 12 ஆயிருக்குமா, சரி நான் சாப்பிட போறேன்னா அன்னைக்கு ஒரு சீட்டில் எழுதி நீங்க கிளம்புங்க அப்படின்னு மரியாதையை அனுப்பி விட்டுருவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்படிதானே? ஆமா இல்லையா? அப்ப கடிகாரம் நம்மை வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது, உண்மை. ஆமென். அப்ப விசுவாசிக்க நம்ம தொடங்கின உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். எந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுப்பார். நான் நினைக்கிறேன் இது இப்படிதான் செய்யணும், நான் நினைக்கிறேன் எனக்கு இப்படிதான் தோணுது, நான் இப்படிதான் நம்புறேன். 10:30 மணிக்கு பசி எடுக்குது, ஆனா சொந்த யோசனை சொல்லுது பசிக்கிறதுனால மணி 12 ஆயிடுச்சு போல, நான் சாப்பிடணும்னு. தப்பு தானே? அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னா நமக்கு தோன்றது எல்லாத்தையும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் தேவனுடைய சித்தம் என்று செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது விசுவாசத்தின் கிரியையா? இல்லை. அப்படி என்றால் விசுவாசத்தின் நிலை செத்தது. சரியா? கேன் ஃபாலோ? அப்படி இருக்க ஒரு விசுவாசி, கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ளாக வந்தவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்தது என்று வேதத்திலே சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் கிரியைகள் என்ன அப்படின்னு நம்ம ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு பிரீச்சிங்ல எவ்வளவுதான் நம்ம கவர் பண்ண முடியும்? ஆகையால் சில உதாரணங்களை ஆதி சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தின் கிரியைகள் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 நாள் சபை பிறக்கிறது. பெந்தெகோஸ்தே அன்று முதல் நாள் சபை பிறந்த உடனே விசுவாசிகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். விசுவாசம் தொடக்கப்படுகிறது. விசுவாசம் தொடக்கப்பட்ட இவருடைய வாழ்க்கையிலே கிரியைகள் ஆரம்பிக்குது. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்த கிரியைகள் என்ன அப்படின்னு இங்கு 42வது வசனத்திலிருந்து நம்ம காண முடியும். ஒன்றொன்றாக நாம் பார்ப்போம். அவர்கள் Acts of Apostles chapter 2 verse 42 till 47. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்
அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெப பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, விசுவாசத்தினுடைய கிரியை என்னவா? அவர்கள் உபதேசத்திலே தரித்திருந்தார்களாம். என்னது? உபதேசம், டீச்சிங்ஸ். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டீச்சிங்ஸ். எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேணாம், எனக்கு தெரியும் இந்த விசுவாசத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அது விசுவாசத்தின் கிரியையா, சொந்த கிரியையா? விசுவாசத்தின் கிரியை என்ன வேதம் சொல்லுகிறது? ஒரு விசுவாசிக்குள்ளாக விசுவாசம் வரும் பொழுது அவன் தன்னை உபதேசத்திற்கு ஒப்பு கொடுப்பான். ஹல்லேலூயா. எங்க கற்றுக் கொடுக்கிறாங்க ஆண்டவரை பத்தி? நாங்க இருப்பேன். விசுவாசத்தின் கிரியை. இந்த கிரியை இல்லைன்னா விசுவாசம் செத்ததாம். அடுத்து என்ன? அந்நியோன்யத்திலும் அப்படின்னா ஒருமைப்பாடு. என்ன ஒருமைப்பாடு? ஒற்றுமை. நான் கிறிஸ்தவன், நான் ஒற்றுமையா இருக்க மாட்டேன்னா விசுவாசம் செத்தது. ஒற்றுமையாய் இருப்பது. ஹல்லேலூயா. ஒற்றுமை கெடுப்பதற்கான காரியம் எதுவாக இருந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தாதபடி என்ன இருக்கணும்? ஒற்றுமை, அந்யோன்யமா இருக்கணும். விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? அந்யோன்யம். இவங்க அதை பார்த்து இதை பார்த்து இது என்னை பத்தி இப்படி சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், இங்க இதாச்சு, இது இதாச்சு, அது இதாச்சுன்னு சொல்லி முறுக்கிக்கிட்டு இருந்தோம்னா பேரு கிறிஸ்துவ பேரு தான். நீ டேவிட் தான், ஓகே. ஐசியில போய் பார்த்தா, போட்டு பார்த்தா கிறிஸ்தவன் தான் காட்டும். கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் விசுவாசம் செத்தது. அப்ப அவங்க என்ன இருந்தாங்களாங்க? அந்யோன்யமா இருந்தாங்களாம். அப்பம் பிட்குதல்னா அவங்க ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிற காரியம். அப்ப என்னது? ஜெபம் பண்ணுகிற காரியம். ஒரு விசுவாசி ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அது விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. அடுத்து 43. எல்லாராலும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதெல்லாம் ஒற்றுமை. அந்த நாட்கள் இருந்த சூழ்நிலையில அவர்கள் ஒன்றாக வாழ வேண்டிய அவசியம் வந்தது. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒரு தேவையானதுக்கு தக்கதாக அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும், நோட்டீஸ் கவனிங்க, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி. விசுவாசத்தின் கிரியை என்ன? மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். அப்ப எது என்ன என்னுடைய மகிழ்ச்சியை எது கெடுக்குதோ அதை நாம உடனே அப்புறப்படுத்தணும். அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்தணும். நீங்க தானே சுமந்தீங்க சிலுவையில், ஆண்டவர்கிட்ட கொடுத்தணும். நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும், நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், சமாதான குலைச்சலாக இருக்கலாம், எப்படியாப்பட்ட காரணமாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிடணும்? அது கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் நம்மிடம் இருந்து அதை அகற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்து என்ன சில காரியங்கள்? மறுபடியும் நம்ம யாக்கோபுக்கே போவோம். 2 அதே வசனத்துக்கு போவோம். அவர் இந்த காரியத்தை சொல்லி கிரியைகள் என்ற அவர் சொன்ன காரியத்திற்கே அவரும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தின் கிரியை என்ன அப்படி என்று 15வது வசனம் 16வது வசனத்திலே அவர் பேசுகிறார். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, என்னது? ஒரு நபர் இங்கு சகோதரனாவது சகோதரியாவது என்று சொல்லும் பொழுது இது சக விசுவாசிகளை குறித்து சொல்லுகிற காரியம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகள் அவர்கள் கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படி என்றால் என்ன? விசுவாசத்தின் கிரியை இன்னொன்று என்ன? ஆதி சபையில இருந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசித்த அதே காரியம். ஒருவர் தாங்குகிற,
ஒருவர் ஒருவர் மேல பாரம் படுகிற என்ன இருக்கணுமா? அந்த பழக்கம் இருக்க வேண்டுமா? இது நல்ல கேளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை நான் வாசிச்சது என்ன அப்படி என்றால், விசுவாசத்தின் கிரியையில கிரியை என்ன? குடும்பமாய் சபையாய் இருப்பது. இங்க என்ன சொல்றாரு? சகோதரியாவது சகோதரனாவது. அப்படின்னா கூட இருக்கிற சபை மெம்பர்ஸ், சபை குடும்பம், அதுல குறைபாடு உள்ளவர்களுக்கு நீ உதவ வேண்டும். குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். விசுவாசத்தின் கிரியை. நான் இயேசு விசுவாசிக்கிறேன், ஆனா சபையில இல்லை அப்படின்னா விசுவாசம் என்னது? வசனம் சொல்லுது. சரியா? இங்க பாருங்க, நான் நான் இன்னைக்கு நேத்துல இருந்து ஆண்டோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவோ நல்ல நல்ல செய்திகளை கேட்கிறேன். அன்பானவர் ஆண்டவர், ரொம்ப ஆசையா இருக்கும் கேட்கறதுக்கு. சில பிரசங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வரிக்கும் இங்க ஒரு 10 பேர் அல்லேலூயான்னுவாங்க, இங்க ஒரு 10 பேர் ஆமேன்னுவாங்க. அது நமக்கு கொஞ்சம் குறைவு. ஏன்னா கர்த்தர், நான் சொன்ன ஆண்டவரே இந்த கண்டிப்பான செய்தியே எங்கிட்ட இருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அப்போதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. எனக்கு தோணுச்சு, இப்போ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஓகே, கிளினிக் போகிறோம். உடம்பு சரியாகும் போது ஹாஸ்பிட்டல் போகிறோம், கிளினிக்கு போகிறோம். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு இந்த வியாதி, இந்த காய்ச்சல், உங்களுக்குள்ளாக பாக்டீரியா இருக்குது, உங்களுக்குள்ளாக இன்ஃபெக்ஷன் இருக்குது. சரியா? நல்ல காரியம் சொல்றாங்களா, கெட்ட காரியம் சொல்றாங்களா? நல்லா சொல்லுங்க. டாக்டர்ஸ் நமக்குள்ளாக இருக்கிற கெட்ட காரியங்களை எடுத்து காட்டுறாங்களா, நல்ல காரியங்களை எடுத்து காட்டுறாங்களா? கெட்ட காரியங்களை தானே எடுத்து காட்டுறாங்க. ஆமா இல்லையா? யாராச்சும் இந்த டாக்டர் எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறாரு சொல்லிட்டு டாக்டரை வெறுத்து இருக்கிறோமா? எனக்கு இந்த டாக்டர் வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? டாக்டர்னா தனி மரியாதை. ஆமா இல்லையா? அது நம்ம தமிழ் சமுதாயத்துல டாக்டர்னா அட் மோஸ்ட், அதுதான் உயர்ந்த நிலை. பிள்ளைகளை டாக்டர் தான் படிக்க வைப்பாங்க. இது மகாதீரும் சரி, அநேக பாலிட்டிஷியன் இதை தான் சொல்றாங்க. இந்தியன்ஸா? ஐயா, அது அமெரிக்காலே அதான் சொல்றான். சரியா? ஏன்னா டாக்டர் மேல அவ்வளோ நல்ல மரியாதை. எந்த டாக்டராச்சும் நல்ல செய்தி கொடுத்துருக்குறாங்களா? ஆனாலும் டாக்டர் நமக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காச்சும் டாக்டர் பிடிக்காதவங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க. பிடிக்காதா? கை தூக்கின மாதிரி தெரிஞ்சு. சரி, கெட்ட செய்தி கேட்டு பணத்தை கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு மரியாதை. ஏதாச்சும் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தால் இடம். டாக்டர் வந்தால் ரசத்தை போடுவீங்களா? ரசமும் நெத்திலி சம்பளம் டாக்டர் கொடுக்குமா? டாக்டர் வரால, நீங்க ஏதாச்சும் ஸ்பெஷலாக வைக்கணும். ஆமா இல்லையா? ஆனா ஊழியக்காரங்க சொன்னா மட்டும் இதே வேலை அந்த ஆளுக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை வருதா? நான் சொல்றது சரியா நியாயமா? சொல்லுங்க, சரியா இல்லையா? ஹல்லேலூயா. சரியா நியாயமா? அதெல்லாம் கரெக்டா பிடிச்சிருவீங்க. 20 கர்த்தர் நம்ம நேசிக்கிறதுனால, டாக்டர் நம்ம மேல இருக்கிற அக்கறையில நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுகளை காட்டுகிறார், அதுக்கு தீர்வு வரும். ஆமென். கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால கர்த்தர் நம்மை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகினால இந்த செய்திகள் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் வாசிப்போமாக. அடுத்து ஆதி திருச்சபையில இருந்த உதாரணத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரெவலேஷன் போவோம். 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், வசனங்கள் 1 7 முடிய. எபேசு சபை. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய
வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிததையும். பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, உன் கிரியைகளையும், என்னது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். என்ன அவருடைய கிரிகைகள், அவருடைய பிரயாசம் என்னன்னு அடுத்த பட்டியல் அழகா சொல்லுகிறது. என்ன, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்தாய். ஏன்னா நமக்கு விசுவாசத்தை கிரியை ஒன்று. என்ன, நாம் யாரோட பழகிறோம் என்று நமக்கு தெரியணும். பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு பேபி டெடிகேஷன்ல பாஸ்டர் மோது சொன்னது என்னது, பிள்ளை வளர்க்கணும், உபதேசத்துல வளர்க்கணும். என்ன உபதேசம்? நம்ம நட்பை தேடி சரியான நட்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சுவிசேஷம் அது வேற, நம்ம அங்க போல. இங்க ஜெனரல் டீச்சிங்ஸ் பைபிள் நமக்கு என்ன கொடுக்கிறது. அப்புறம் இது கொஞ்சம் ஆழமா இருக்குது, நான் கொஞ்சம் மேலோட்டமா முடிக்கிறேன், நான் வேற கரை பார்க்கணும். அப்புறம் 3வது வசனத்துக்கு போ. நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கு. என்னன்னா, விசுவாச கிரியையில ஒன்று என்னது, நமக்கு வர உபத்திரங்களை சகித்து கொள்வது. உபத்திரத்து மத்தியில நம்ம சோர்ந்து போகிறது அல்ல. என்ன செய்யணுமா, நம்ம சகித்து கொள்ளணுமா உபத்திரவத்தை. அடுத்து என்ன சொல்லுகிறது, நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். விசுவாசத்தின் கிரியை ஒன்று என்ன, பொறுமை. அல்லேலூயா. அடுத்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு குறை உண்டு. அது அப்புறம் பார்ப்போம். ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. என்னன்னா, விசுவாசத்தின் கிரியை என்ன, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம் நம்ம இருதயக்குள்ளாக வந்தது. பரிசுத்தாவியா நமக்குள்ளாக வந்தார். வந்த பொழுது நமக்குள்ளாக ஒரு அக்கினி பற்று இருந்தது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஃபயரா இருந்திருப்போம். இந்நாள் வரைக்கும் செய்த பாவத்தை இனி தொடாமல் இருப்போம். பாவம் பக்கமே போக மாட்டோம். ஆரம்பத்திலே அப்படி இருந்த இந்த நிலை காலப்போக்கிலே மாறும். அப்ப என்னது, என்ன சொல்லுகிறது, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்ப ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்ம எப்படி இருந்தோம், அதுதான் விசுவாசத்தின் சரியான கிரியை. அல்லேலூயா. நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போவோம். மறுபடியும் நான் இப்ப அந்த எக்ஸாம்பிளுக்கு வரேன். என்ன எக்ஸாம்பிள், கடிகார எக்ஸாம்பிள். இப்போ நம்ம காலையில அலாம் வைத்து ஏந்திருக்கிறதுல இருந்து டைமை பார்த்து 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 தான் வேலை செய்யறோம். அப்படித்தானே? ஐயோ சமைக்கணும். சில சமையல்களில், எல்லா சமையல்களும் தான் அதுக்கும் நேரம் இருக்குது. இது 10 நிமிஷம் தான் வேகணும், இது 5 நிமிஷம் தான் வேகணும், எல்லாம் இருக்குது தானே. அதுக்கும் கடிகாரம் டைம் இருக்குது. இப்போ நான்லாம் சமைக்கும் பொழுது நான் டைமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். நான் யூடியூப்பில் இந்த ரெசிபிலாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இது 20 நிமிஷம் தான் வேகணும்னா நான் டைமை பார்த்து பார்த்து தான் சமைப்பேன். சரியா? எல்லா தாய்மார்களும் டைம் பார்க்கறதுல அவங்களோட அனுபவம் என்ன இல்லை. அவங்களே இந்நாள் வரைக்கும் அவங்க டைமை பார்த்து சமைக்கிற தாய்மார்கள் இல்லை. அப்படி உண்மை தானே? அல்லேலூயா. இப்போ என்ன மாதிரி ஆட்கள் சமைக்கும் போது டைமை பார்த்து, டைம் ஓடிச்சோ என்னது, சாப்பாடு கீழே தான் கொட்டணும். அப்படி தானே? சரி. அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், வெளியே போகிறது வர்றது, அங்கே போகணும், ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்களை ஏற்றணும் வரணும், இங்கே கஸ்டமர் பார்க்கணும், அங்கே வேலைக்கு போகணும், இங்கே வரணும், 10 மணிக்கு போகணும் வரணும், எல்லாம் கடிகாரத்தை பார்த்து தான். கடிகாரமும் இப்போ பேட்டரியில் அது இயங்கி கொண்டு இருக்குது. சரியா? என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் கடிகாரம் நின்றுட்டு பேட்டரி முடிஞ்சது. சரியா? அதை சரியா கவனிக்காம நின்ன டைமையே பார்த்து 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 பார்த்து
போனா என்ன ஆயிரும்? எல்லாம் முடிஞ்சது, கதை கந்தல் ஆயிரும். 20 நிமிஷம் வேக வேண்டிய உணவு 2 ஹவர் வேகும். இன்னும் டைம் இருக்கு. முள்ளு ஓடாம நிக்குது இல்லையா, அத ரொம்ப பிஸி திங்கிங்ல அதை கவனிக்கிறது இல்லை. அந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. திரும்பி பார்த்தா கடிகாரம் நம்ம வீட்டில் அந்த சாவி கொடுக்கறது அப்பப்போ நின்று போயிடும். அதனால ரொம்ப ஏமாந்து போயிருக்கிறோம். சரியா? என்ன ஆகும்? கடிகாரம் நின்னதை கவனிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டினோம் என்று சொன்னால் அது பெரிய விபத்துல முடியும். என்னென்ன நடக்கும் அப்படின்னா, கடிகாரம் நின்றுச்சு, அதாவது என்னது? விசுவாசம் செத்தாயிற்று. இப்ப என்னது? வாழ்க்கையில எதை செஞ்சாலும் பிரச்சனை தான். உணவு பிரச்சனை வரும். சரியா? அந்த மருந்து சாப்பிடுவதற்கு டைம் இருக்குது, அப்படித்தானே? மருந்து சாப்பிடுறதுக்கு டைம் இருக்குது. சில மருந்து உணவுக்கு முன்பு இவ்வளவு சாப்பிடணும், சில மருந்து உணவுக்கு பிறகு சாப்பிடணும், சில மருந்து காலை வெறும் வயிற்றுல சாப்பிடணும், சில மருந்து இருக்கான்னு தெரியல, சில மருந்து தூங்குறது முன்னுக்கு சாப்பிடணும், இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் ஓடிடுச்சு. இப்ப என்ன ஆகும்? சரீரம் வீணா போகும், நோய்பட்டு போகும். விசுவாசம் செத்தாயிற்று. இப்ப என்ன ஆகும்? மனுஷனுக்கு தேவையில்லாத நோய்கள். அடுத்து என்ன? டைம் ஓடல, 2 மணிக்கு நின்றுச்சு, மணி 2 தான் சொல்லி கொஞ்சம் படுப்போம். என்ன ஆயிரும்? சேர்ச்சி மிஸ். விசுவாசம் செத்துச்சோ, சபைக்கு போற வேலை தான் கை வைப்பு. நான் சபைக்கு போலங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? விசுவாசம் செத்தாயிற்று. அதனாலதான் சபையில நம்ம டைம் வச்சிருக்கிறோம், காலம் வச்சிருக்கிறோம். 5:30 மணிக்கு ஆராதனை, சண்டே ஹோல் டே ஆராதனைங்க. நீங்க வந்து ஒரு 1/2 மணி எடுத்துட்டு போயிடலாம். எப்படி இருக்கும்? நீங்க வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். நாங்க ஜெபம் பண்ணி நாங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே இருக்குது சபை. உலகம் ஏதாச்சும் அந்த மாதிரி சபை இருக்குதா? இல்லை. நேரத்தின் ஒழுங்கு என்னது? விசுவாசத்தின் கிரியை சபை கூடுதல்ல குடும்பமா இருக்கு. அப்புறம் என்ன நடக்கும்? தூங்குற டைம் போயிடும், நேரங்காலம் போயிடும். என்னுடைய பைபிள் ஸ்டடியில முடிஞ்ச வெனஸ்டே ஒரு கேள்வி கேட்டேன். இரவு பகல் டைம் நின்றுச்சுன்னா இரவு பகல் தெரியாது. சரியா? வீட்டை விட்டு வெளியே போனா தானே. உள்ளுக்கு ஃபோன்லேயே உட்காந்துருந்தா லைட் ஆயிடுச்சா என்ன ஒன்றுமே தெரியாது, கடிகாரமும் வேலை செய்யலை. அப்படி என்ன ஆகும்? நேரம் காலம் தெரியாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அங்கதான் வந்துச்சு ஒரு கேள்வி. ஆண்டவர் இருளிலிருந்து ஒளியை படைத்தார். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து ஒளியை தோன்ற பண்ணினவர். இப்போ ஆண்டு உலக கிரியேஷன்ல ஒரே இருள், ஆண்டவர் ஒளியை தோன்ற பண்ணினார். ஆண்டவரால் இருள் அழிச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஆண்டவரால இருளை அகற்றிக்க முடியுமா? அகற்ற முடியாதா? ஏன் அகற்றவில்லை? யோசிச்சு மொதவா சொல்லுங்க. இது என்னுடைய கிளாஸ்ல நான் கேட்ட கேள்வி. உங்களுக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. யோசிங்க, நல்லது தானே யோசிக்கிறது. சரியா? அப்போ விசுவாசம் செத்தது என்று சொன்னால் என்னவாம்? என்ன கிரியைகள்? நம்ம இவ்வளவு நேரம் தியானித்த கிரியைகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னும் கூடுதலாக வேதம் செத்த விசுவாசம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற காரியங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சரியா? ஓகே. அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம பார்த்த 2:42 47 வருகிற அதே பிரகாரம் அங்க இருக்கிற ஒற்றுமை இருக்காது. விசுவாசம் செத்தது என்று சொன்னால் என்னது? அங்க ஒற்றுமை இருக்காது, ஒருமனப்பாடு இருக்காது, ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறது இருக்காது. சபையில தான் இருப்போம், ஒருவர் மேல ஒருவர் மனத்தாங்கலா இருக்கும், ஒருவர் மேல ஒருவர் அக்கறை இல்லாம பாரப்படாம இருப்போம். விசுவாசம் செத்த நிலை. அப்புறம் யாக்கோபுல நம்ம பார்த்தோம் 2வது அதிகாரத்துல 15-16, உதவி செய்யாத, பாரப்படாத, ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலை.
நான் கிறிஸ்தவன் தான், சேர்ச்சுக்கு வரேன், இருந்தாலும் அக்கறை இருக்காது. யாரு சப்ப முடிஞ்ச கையோட யாரையும் விசாரிக்கிறது இல்லை. முடியாது முன்னைக்கு ஆத்மாவை சொன்ன கையோட முன்ன அங்க கத்தரி சர்ச்சில் ரொம்ப பார்க்கலாம். உடனே காடி சத்தனம் வெளியே கேட்கும். சரியா? அந்த ஐக்கியம் விசுவாசிக்குள்ள என்ன இருக்கணும்? ஐக்கியம். அல்லேலூயா. அது விசுவாசத்தின் கிரியை. ஓகே. அப்புறம் ரெவலேஷன் நம்ம பார்த்த எபேசு சபை 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு காரியத்தை அப்புறம் சொல்றேன்னு சொன்னாலே, என்னன்னா 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்குள்ளாக விசுவாசம் இன்னும் உறுதியாக இருக்கிறது அப்படி என்றால் அதோடைய கிரியை தானாகவே வரும். என்னது? நம்ம யாரை பார்த்தாலும் அன்பு செய்யும், யாரை பார்த்தாலும் அன்பு செலுத்தும். மதம், இனம், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்ப்பது இருக்காது. இந்த நமக்குள்ளா கிரியை செய்கிற விசுவாசம், நமக்குள்ளா கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி வழி நடத்துவார்? எல்லாரையும் அன்பு செலுத்துகிற ஒரு மனப்பான்மை. இது நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளாக வந்தது. ஆனா எபேசு சபையில அவர்கள் அதை விட்டார்கள். அவர்கள் விசுவாசம் செத்தது. ஆகையினாலே நம்ம எச்சரிக்கையாக இருப்போமாக. இன்னும் சில காரியங்கள் வசனங்கள், ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் பிரவேசிப்போமாக. யோவான் 17:16 விசுவாசத்தின் கிரியை எப்படி இருக்க வேண்டும்? அந்த விசுவாசத்தை இழந்தோம் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை எப்படி இழந்து போவார்கள் அப்படி என்றால், அங்க ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோவான் 17:14-16 முடியும். ஜான் சாப்டர் 17 verses 14 till 16. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் உலகத்தோடு இணைந்து இருக்க கூடாது. என்னென்னலாம் ட்ரெண்டிங்கா போதோ அதோட கூட நம்ம இணைஞ்சு போக கூடாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இதை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தான் இதயத்தில் வைத்தாருன்னு. இதுல சத்தியம் இருக்குது. இங்க ஜெயன்ல பிரியாணியா போட்டிருக்காங்க. இப்ப கியூ எத்தனை பேர் நிற்கிறாங்க? 30-40 பேர். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது உலகத்தின் ட்ரெண்டிங். இதுல கவரப்படாம இருக்கணும். நமக்கு வேற உணவு கிடைக்காதா? சொல்லுங்க. வேற உணவா இல்ல, இதைதான் சாப்பிடணுமா? அந்த உணவை நான் சாப்பிட நான் சொல்ல, பசிக்குது, போறோம், இடம் இருக்குது, சாப்பிட்டுட்டு வந்துடணும். நான் இங்க தான் நிற்பேன், 50 பேர்னாலும் சரி நான் இங்க தான் நிற்பேன் அப்படின்னா நம்ம உலகத்தாரா இல்ல கிறிஸ்துவுடையவர்களா? ஹல்லேலூயா. அடுத்து 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-17. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே,
மறுபடியும் உலக ட்ரெண்டிங்கோட கூட கிறிஸ்தவ விசுவாசி பயணிக்க கூடாது. ஆமென். 1 யோவான், யாக்கோபு 4:4. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஒரு நாட்கள் அந்த காலத்திலே தொலைபேசியெல்லாம் இந்த சோசியல் மீடியா வருவதற்கு முன்பதாக நம்மை அறிந்தவர்களும் நாம் அறிந்தவர்களும் ஒரு சிறிய ஒரு கூட்டம் மாத்திரமே இருந்தோம். நம்மளுடைய நட்பு சிறிய கூட்டம். சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் உலக அப்படியா ஓகே உலக சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய நட்பு பட்டியல் எப்படி போயிடுச்சு தெரியுமா? சுருங்கிடல, விசாலமாயிருச்சு. எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ், எத்தனை லைக்ஸ் இருக்கா இல்லையா? என்ன வசனம் சொல்லுகிறது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? சோசியல் மீடியா சிநேகம் தானே? ஆமா இல்லையா? என்ன எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறாங்க? அவங்களுக்கு நான் எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறேன்? உலக சிநேகம். கிறிஸ்து பிரியமானவர்களே, சோசியல் மீடியாவில் நான் இருக்கிறேன்னா லெட் இட் பி ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஆமென். நானும் தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். தெய்வ செய்தியை மாத்திரமே அதில் போடுகிற பழக்கம் உண்டு. உலக காரியங்களை பேசலாம், தவறு இல்லை. ஆனா உலக சிநேகம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேற என்ன இருக்குது? இன்ஸ்டாகிராம் இருக்குதா? வேற ஃபேஸ்புக், வேற என்னென்னமோ இருக்குது. எல்லாருடைய வாலிப பிள்ளைங்கள்ல எல்லாருடைய ஃபோனையும் ஒன்றால் பார்க்கணும். உலக சிநேகம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, தமிழ்ல தெளிவாக தான் எழுதிருக்கு. மறுபடியும் படிக்கிறேன், சரிங்களா? நான் என்ன சொந்த வார்த்தையை போல நான் படிக்கிறேன், கேளுங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு விருப்பம் படலையா, பகைஞ்சனா இருக்கிறான். தி எனிமி ஆஃப் காட். விசுவாசம் செத்த நிலை. இதெல்லாம் எழுதும் போது நான் என் கையை எடுத்துட்டு போனேன். இதை எப்படி நான் போய் சொல்றதுன்னா, வசனம் சொல்லுது. 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் முடிக்க போறேன். கொஞ்சம் தான். 15, 16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ரோமர் 12:2. ரோமர் 12:2. அது ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப NIV ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். NIV எப்படி போட்டிருக்குது? Do not conform with the pattern of this world. உலகத்துல பேட்டர்ன். உலகம் ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்குதுங்க. உலகம் ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குதுங்க. நீ அதோட ஒத்த வேஷம் தெரியாது. வேதம் எச்சரிக்கிற காரியம். ஆகையினாலே கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் ஜீவிக்கிறவர்களாக நம்முடைய விசுவாசம் மரித்து போகாதபடி நாம் உறுதியாக இருக்கணும். ஏன்? அவர் மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா.
அவர் மறுபடியும் வரப்போகிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, உலக சரித்திரத்திலே உலகத்தை மாற்றின ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. உலக சரித்திரத்திலே உலகத்தை மாற்றின ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அதிலிருந்து தான் நம்ம இந்த நாளை 2025 குறிச்சு வச்சிருக்கிறோம். 2025 என்னது? AD, கிறிஸ்துவுக்கு பின். உலக சரித்திரத்தை புரட்டி போட்டது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று இன்னும் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்து நிற்க போகிறார். உலக சரித்திரங்கள் புரட்டப்பட்ட போகிறது. என்னது? உலகத்துல அநேக காரியங்கள் மாறுபட போகிறது. இயேசு வருகிறார். அவர் உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல வருகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். நமக்காக யுத்தம் செய்கிறவர். வேத யாக்கோபுல சொல்லுகிறார், மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை தடை பண்ணுமா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம விசுவாசத்தில் தரித்திருந்து பொறுமையா இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். அவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். அவர் நம்மோடு கூட பேசுவார். அவருடைய முகத்தை நமக்கு நேராக பிரகாசிக்க பண்ணுவார். இயேசுவை பார்க்க முடியுமா? நிச்சயம் முடியும். உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவரை போலவே நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகினால விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். விசுவாசம் செத்ததா இல்லையான்னு வேதம் நமக்கு அநேக உதாரணங்களை கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை உலக பேட்டர்னோட போகாதபடி இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆண்டவருக்கென்று, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள வந்துடுவார் ஆண்டவர். சற்று நம்முடைய இச்சைகளை, நம்முடைய உலக ஆசைகள் நம்மை பாதுகாத்து கர்த்தருக்கென்று நம்மை என்ன செய்வோம்? அவருக்கென்று பிரித்தெடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆலோசனை எங்களுக்கு வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ வருகை சமீபத்தில் இருக்கிறதுனால உம்முடைய இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இதோ உம்மை பற்றி கொண்டு விசுவாசத்தில் தரித்தவர்களாய் கர்த்தருடைய வருகையை உம்மை முகமுகமாய் காணத்தக்க, கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி எங்கள் விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளத்தக்க கர்த்ததாமே இறங்கினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய உபதேசத்திற்காக, உங்களுடைய வேதத்திற்காக, உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய காருண்யம் யாவரையும் வழி நடத்தும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். அந்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு